ஏன் மக்களை சொல்லு. இரு ஒரு நிமிஷம், ஒரு கணக்கு டேலியாவேல பாத்துட்டு வாரேன். கூட எதுக்கு இப்ப கூப்பாடு போட்டுட்டு இருக்க? ஒருட நான் ஏதாவது பேசலனா நீ உன் வேலைய பாத்துட்டு இரு. சரிங்க அத்தை. எப்பா இப்ப நான் பேசறத கேட்க போறீங்களா இல்லையா? சொல்லுமா என்ன? எப்பா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். டேய் குடை போனக்கு 1000 ரூபாய் என்னத்துக்கு? நான் என் அப்பாட்ட தானே கேட்டேன், உன்கிட்ட கேட்க மாதிரி இப்படி கொதிக்க. குடை எழுதி வந்தறனா பாய் கிழிச்சு எடுத்துறோம் பாத்துக்க. மாறி மாறி பேசிட்டு இருக்கற காலை கீழ போட்டி. ஏன் கால் நான் கால் மேல போட்டுருக்கேன், உனக்கு என்ன? நான் கால் மேல காலை போட்டுறதுனால உனக்கு எங்க வலிக்கு? இங்க பாருங்க, எல்லாம் நீங்க ஆச்சு குடிக்க இலக்க இந்த குடிக்கு மாறி மாறி பேச கடைசில நம்ம ரெண்டு பேரையுமே எங்கயாவது கொண்டு வித்துட்டு வருவா. நீ கொஞ்சம் சும்மா இரு வசந்தி. அந்த காலத்திலேயே நீ எப்படி அடம் பிடிச்ச? பிள்ளைன்னா அப்படி இப்படிதான் இருக்க, நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். சரி என்னத்துக்கு 1000 ரூபாய் கேட்டுட்டு கொடுங்க. கால முதல்ல கீழ இறக்கிட்டி பெரிய வேலை இருக்கும்போது காலுக்கு மேல காலை போட்டா இருப்ப. கால் ரெண்டே உடைச்சி அடுப்புக்கு வரவா வைக்கும்போது எல்லாம் சரியாகும். தாங்கப்பா, நான் தேவை இல்லாம செலவு பண்ண மாட்டேன்பா. தாங்கப்பா 1000 ரூபாய். சரி அஜி, உடனே இப்படி அழாத. காலையில தாரேன் அப்பா. காட்டு சிரிக்கி யார் காட்டு சிரிக்கிவ? மழை கொடுப்பாளோ இடி இடிப்பாளோ மாயமாய் போவாளோ. அஜி அப்பாட்ட எதுக்கு 1000 ரூபாய் கேட்ட? நாளைக்கு நான் ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ போட போறேன். அதுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? நீ உன் ஜாலியை பார்த்துட்டு பாட்டி. உன் சௌரியத்துக்கெல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னமா போனை ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்க மாதிரி பேசிருக்கடா பாட்டி. ஆனால கொஞ்சம் ஓவரா தான் போற பாட்டுக்க வர பாட்டி பட்டிக்காடு செறையா இருக்கு. மூஞ்ச பார்த்தாலே ஒண்ணுமே பண்ண தோணாது. ஹலோ உமா, சொல்லுங்க வசந்தி அக்கா. உமா இந்த இலையதுல நாளைக்கு என்னத்தையோ ஃப்ரிட்ஜ் டூர்னு என்னமோ பண்ண போகுதான் பாத்துக்கா. அதுக்கு அது அப்பாட்ட 1000 ரூபாய் கேட்டிருக்கா. உமா எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஃப்ரிட்ஜ் டூர்னா என்ன? ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு எங்கயாவது போக போறாளோ? ஏக்கா ஃப்ரிட்ஜ் டூர்னா ஃப்ரிட்ஜை சும்மா சுத்தி காட்டுறதுக்கா? நம்ம வீட்ல உள்ள ஃப்ரிட்ஜ்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் காமிக்குது. ஓ இப்படி எல்லாம் கூட பண்ணாவளோ? ஏக்கா போன வாரத்துல நம்ம வனஜா யூடியூப்ல கக்கூஸ் டூர் போட்டிருக்கா. கக்கூஸ் சுத்தி காமிச்சிருக்கா பாருங்க. கக்கூஸ் டூரா? அதெல்லாம் போடுவாவ. ஏக்கா அவளே கக்கூஸ் சுத்தி பார்க்க போறோம் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கா. நம்ம ஃப்ரிட்ஜை தானேக்கா சுத்தி பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் உமா எனக்கு மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? ஏக்கா இந்த காலத்துல எல்லாருக்கும் போனு லேப்டாப் எல்லாமே இருக்கு. எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாவ. உமா என்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்ததோ அன்னையில இருந்தே பிள்ளைகள் எல்லாம் தொலைஞ்சி. ஏக்கா அது ஆண்ட்ராய்டு இல்லக்கா, ஆண்ட்ராய்டு. எதுக்கு நீ நெடுவாளிய கூட்டிட்டு நாளைக்கு வந்து பாத்துக்க. எனக்கு பயமா இருக்கு. இந்த குட்டி ஏதோ பிரச்சனையில மாட்டிர போற மாதிரி இருக்கு. அம்மா நான் ஃப்ரிட்ஜ் டூர் பண்ண போறேம்மா. நீ என்னத்தை இப்படி நிக்க? ஏமா காஜி நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு வாரமா நிக்க. நீ ஃப்ரிட்ஜ் டூரோ என்ன டூரோ பண்ணு. ஏமா ஓவரா படுத்தாதம்மா. அந்த பக்கமா தள்ளி நில்லு ஒரு சைடுல போய். கேமரால உங்க மூஞ்சி எல்லாம் தெரியாத மாதிரி இருங்க. ஏமா ஓவரா நடிக்க மாதிரி தெரியுதுல? ஆமாட்டி நடிக்கட்டு. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணும் போதே கேவலப்படுவா பாரு. ஏம்மா நீ என்னமோ உள்ள பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஒரு ஆள் வளர்றது பிடிக்காது, பொறாம பிடிச்சவளுங்க. கனி அப்பப்ப கேமரா ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஆமா எனக்கு வேற வேலையில பத்தியா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நண்பர்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரிட்ஜ் டூர். வாங்க பார்க்கலாம். ஏம்மா பள்ளி மேல உட்கார்ந்து சிரிச்சிட்டா இருக்க. எலும்புல கை தந்து தூக்கி விடட்டி. சாக்கடை கைய வச்சு சும்மா சும்மா ஃப்ரிட்ஜ்ல தொட்டு அழுக்காக்குது. எத்தனை நாள் சொல்லிருக்கேன் தேவையில்லாம ஃப்ரிட்ஜ்ல கை வைக்க கூடாதுன்னு. உனக்கு ஃப்ரிட்ஜ் டூரை காட்டணுமா? லைட்டா ஃப்ரிட்ஜை தொட்டியா திறந்து காட்டு. அதை விட்டு ஓயாம கையை போட்டு சுரண்டிட்டே இருக்க. உனக்கு தான் தெரியும்ல ஃப்ரிட்ஜ்ல 2-3 தடவைக்கு மேல கை வச்சாலே அம்மைக்கு பிடிக்கும்னு. மக்கா எலும்பி ஃப்ரிட்ஜ் டூரை ஆரம்பி. பியாத்தி எடுத்ததுக்கு பிறகு ஃப்ரிட்ஜ் டூரா? ஆனால அம்மா உனக்கு கொழுப்பு கொஞ்சம் கூடுதல் தான். கொஞ்சம் கொண்டுதான் திரிய பாத்துக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இது எங்க அம்மாவோட ஃபேவரட் ஃப்ரிட்ஜ். இதை எப்படியாவது கனிக்கு சீரா கொடுத்துறணும். அது வரைக்கும் இது நாசாகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்க அம்மா இது தொடச்சு அழுக்காக்காம வச்சுட்டு இருக்கா. இருக்கு உள்ள ஏதோ ஒரு உயிருள்ள பிராணி இருக்கு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள என்னென்ன இருக்குன்னு நாம இப்ப பாத்துடலாம். ஷா பூ 3 ஓபன். எம்மா என்னம்மா இது குவாலி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஓடுது? மனே முட்டை வச்சு 2-2.5 மாசம் ஆகுது மனே. அதான் அது குஞ்சு பறிச்சிருக்கு. ஆமா நேத்தைக்கு நான் ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி இப்படி எல்லாம் சவுண்டே வரையல. இன்னைக்கு தான் தியானே யாரோ தூக்கி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் டூரா ஆரம்பிச்சிடலாம். நாம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜூஸ். உங்க எல்லாருக்குமே ஜூஸ் பிடிக்கும். ஜூஸ் பிடிக்காதவங்களே கிடையாது. எங்க வீட்லயும் எப்பவுமே ஜூஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்பவாவது தேவைப்படும் போது எடுத்து குடிச்சுப்போம்.
ஏம்மா என்னம்மா இது சானிடைசர் பாட்டிலா இருக்கு மானே? அது சும்மா வெளியே கிடந்து மானே. கொரோனா போனாலும் கொரோனாயை நம்ம மறக்க கூடாதுல்ல மானே, அதான் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சானிடைசர் முக்கியம். அதுக்காக தான் எங்க அம்மா எடுத்து உள்ளாடி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இது லெமன். யாராவது வெயில் டைம்ல விருந்துக்கார வந்தா நாங்க இதை எடுத்து சர்பத்து போட்டு கொடுத்துருவோம். நீங்க நினைக்கலாம் மழை நேரத்துல என்ன பண்ணுவீங்கன்னு. அதுக்கு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம், அப்புறமா அதை காமிக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கூலிங் வாட்டர். மேல வீட்ல இருக்கு, கீழே வீட்ல இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்குன்னு எங்க வீட்லயும் நாங்களாம் வச்சிருக்கோம். ஆனா குடிக்க விட மாட்டாவ, ஏன்னா கோல்டு வந்துருமா. அதுக்காக 1.5 வருஷமா இது அதே இடத்துல உட்காந்துருக்கு, அதே தண்ணி தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு முக்கியமான பொருளை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். இதை யாருமே உங்க வீட்ல நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு இன்கிரிடியன்ட் இது. நாங்க எப்பவுமே பழசு சீக்கிரம் மறக்க மாட்டோம். இது தேங்காய், ஆனா கொஞ்சமா கெட்டு போன தேங்காய். அவசரத்துக்கு எங்க வீட்டு சமையலுக்கு இதைதான் நாங்க யூஸ் பண்ணிப்போம். வாரத்துல 2 நாள் எங்க அம்மா கடக்கடான்னு இந்த தேங்காய் வச்சு துவையல் வச்சு தந்து விடுவாங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு துவையல் பிடிக்குமா? சரி அதையெல்லாம் சாப்பிடலான்னு எடுக்கும் போது இங்க நாசாபி வாயில வைக்க முடியாம இருக்கும். இப்படி எங்க வீட்டுல வாரத்துல 2 தடவையாவது நடக்கும். நாங்களும் இப்ப அதை பழகிட்டோம், என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, நாம இப்ப எங்க அம்மாவோட பொக்கிஷத்தை இருந்த இடத்துல வச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எக்கா எக்கா வசந்தி அக்கா, எக்கா எக்கா வசந்தி அக்கா. யான் நடுவாளி இப்படி சத்தம் போட்டே வார, யாழ் ஊருக்கு கேட்கவா சத்தம். எக்கா என்ன வெயில் அடிக்கு, வெயில வாடி வாடி வந்தனா நீ ஆள் எல்லாம் வேர்த்து தள்ளுதுக்கா. நல்ல வேலை ஃப்ரிட்ஜா திறந்து வச்சிருக்குதியா, கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துட்டு வரேன். தள்ளஜி, என்ன ஒரு கூலிங், என்ன ஒரு கூலிங். இருங்கக்கா 5 நிமிஷம் இருந்துட்டு வரேன். எத்த தள்ளி போங்கட்டே, நான் ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணிட்டு இருக்கேன். நெடுவாளி நெடுவாளி, இப்படி சின்ன வயசுல போய் சேர்ந்துட்டியே நெடுவாளி. ஏமா உன் கேஸ் வந்துட்டு பாரு, இவன் நல்லா என்னை ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணுவா. நீ இப்ப எங்களை எல்லாம் விட்டுட்டு போவ, நாங்க நினைச்சு கூட பாக்கல நெடுவாளி. எப்படி உங்க அம்மா அப்பாயை நாங்க ஆறுதல் சொல்ல போறோம்? ஏக்கா வசந்தி அக்கா பாருங்கக்கா, செத்ததுக்கு அப்புறம் கூட அவளுக்கு ஸ்டைலா அழகும் இன்னும் அப்படியே இருக்குக்கா. ஏன்ட்டு இழுவ, நான் உயிரோட தான் இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? யாண்டிக்கு நானும் நீ செத்து போயிட்டா கை காலெல்லாம் அசையாம இருக்குன்னு உன்னை பார்க்க வந்தேன். உமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உமா? அவளே சூடா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் தலையை காட்டிட்டு இருந்தா. ஏக்கா நான் நினைச்சேன் இவன் செத்து போயிட்டா அதான் அவளை ஃப்ரீசர்ல வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன்க்கா. ஏக்கா இவன் அடிக்கிறத பத்தியலாக்கா? யாராவது செத்து போனா வீட்டுல இருக்க ஃப்ரீசர்ல பாடியை தூக்கி வைப்பாவளா? ஏக்கா இவன் மாமியார் இவளை திட்டுறதுல தப்பே இல்லக்கா. ஏக்கா இவ தெரிஞ்சு பண்ணாளா தெரியாம பண்ணாளானே தெரிய மாட்டேங்குதுக்கா. நேத்தைக்கு மீன் வாங்கிட்டு போனாலா, போன வாரத்துல புருஷங்காரன் சொன்னாரா மீன் அழுவி நாறுதுன்னு. அதனால நேத்தைக்கு சானிடைசர்ல மீனை கழுவி சமைச்சு கொடுத்துருக்கா அவருக்கு. நல்ல வேலை அந்த மனுஷன் உயிரோட இருக்காரு. ஓ ஃப்ரிட்ஜ் டூர் பண்றியா? சரிமா சரி, நாங்க தள்ளி நிக்கலாம், நீ பண்ணு. ஏமா வா குட்டி பட்டாள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா நிக்க சொல்லி பாத்துக்கா. நடுல வந்துட்டு இருந்தா காலை உடைச்சு வச்சிருவேன். எட்டு தேவை இல்லாததெல்லாம் கட் பண்ணிட்டு போடலாம். டீ நீ பண்ணு. இது பால் எல்லார் வீட்லயும் இருக்குன்னா, ஆனா எங்க வீட்ல இருக்க பால்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இதுல 3 பாட்டில் பால் இருக்கலாம். 2 பாட்டில் பால் எங்களுக்கு, இன்னும் ஒரு பாட்டில் வந்து 1.5 மாசமாட்டு உள்ளே தான் இருக்கு. இது எதுக்குன்னா, திடீர்னு மழை நேரத்துல யாராவது விருந்துக்கார வருவாவா, அவையில காப்பி போட்டு கொடுக்குது. உமா இனி வசந்தி அக்கா வீட்டுல டீ போட்டு தந்தா குடிக்கவே கூடாது. ஆமாக்கா, போன மாசமா நமக்கு இதுல டீ போட்டு தந்தாவளே, எத்தனை மாசத்துக்கு முன்னதுல தந்தாவன்னு தெரியலையே. இது எல்லாமே நெல் பாலிஷ் எனக்கு கணிக்கு எங்க அப்பா வாங்கி தந்தது. நானே என்னன்னா இது எதுவுமே அடிக்காது, எல்லாமே உறைஞ்சு போயிருக்கு. தூக்கி போட மனசு இல்லாம நாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளாடியே வச்சிருக்கோம். நாங்க எப்பவுமே பழச மறக்க மாட்டோம், பத்திரப்படுத்தி சேவ் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் இது என்னன்னா முட்டை எங்க வீட்ல எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். பாத்தீங்களா, கோழி குஞ்சே பொரிச்சு பறந்து போற அளவு எங்க வீட்ல ஸ்டாக் இருக்கும். அப்புறம் பெருசா சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே காய்கறி. எங்க ஃப்ரிட்ஜ பார்த்துட்டு என்னடா எல்லாமே ஃபில் ஆகி இருக்கு, ஒருவேளை ஃப்ரிட்ஜ் டூருக்காக வாங்கி வச்சுட்டாங்களோ அப்படின்னு எல்லாம் நினைக்காதுங்க, அதெல்லாம் தப்பு. அப்புறம் ஃப்ரீசர்னு சொன்னதுமே நீங்க எல்லாம் ஐஸ்கிரீம் இருக்கான்னு நினைப்பீங்க. உள்ளாடி ஐஸ்கிரீம் டப்பா இருக்கு, ஆனா ஐஸ்கிரீம் இருக்காது. ஏதாவது புளிச்சு போனது 1 மாசத்துக்கு முன்ன உள்ளதை எங்க அம்மா ஏதாவது ஊத்தி வச்சிருப்பாவ. ஏ கண்ணடு வாலிக்கா, இவ்வளவு நேரம் இவ ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கால, ஓசோன்ல ஓட்ட விழாதோ? வாரத்துல ஒரு நாள் எல்லா காய்கறியும் அடுக்கி வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம இருக்கல, அன்னைக்கு அந்த தேங்காய் துவையல் ஸ்பெஷலா காமிப்பாவ. ஏமா கொஞ்சம் ஓவரா தான் உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கா. நாளைக்கு தயவு செஞ்சு இவளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல ஒரு குழம்பு வச்சு கொடுத்துறாத. ஃபன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ் டூர். நான் முடிக்க போறேன். இதுக்கு மேலே கொண்டு போறேன்னா எல்லாரும் என்ன கல்லாலே அடிச்சிடுவீங்க. இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன ஆகுது? மூக்கு பாத்துட்டு இருக்காத, வரவுக்கு மிஞ்சின செலவு பண்ணா இப்படிதான் இருக்கா. சரி அந்த குழுல இருந்து 50,000 ரூபாய் எடுத்தேல நெடுவாளி, அந்த
இருக்குதுக்கா, 50,000 ரூபாய் எடுத்தேன், 50 நாளையில தீந்துட்டு. என்ன குவாபத்தாத நெடுவாளி, ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்மகிட்ட இருக்க அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும், தேவையில்லாம கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாதுன்னு. பாத்தியா, நாளைக்கு குழுவுக்கு மொத்தமா 60,000 ரூபாய் வைக்கணும். எங்க போவேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு குழுல 5 மணிக்கு பணத்தை வேற கட்டணும். அவனை தரும்போது அப்படிதான் இழுச்சு 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 தருவானுவா, வாங்கும்போது சும்மா விடுவானுவா. ஏக்கா, எனக்கு யாராவது ஒரு 2 பவுன் தந்தா கூட போதாங்க்கா. இன்னைக்கு 4 மணிக்கு பேங்க் பூட்ட முன்னாடி நான் போய் நகையை அடை வச்சுட்டு வந்துருவேன்ல. நாளைக்கு குழுல ரூபாய் கட்டிடுவேன். சரி, உன் அம்மா வீட்டுல தான் 30 பவுன் நகை போட்டாவேல, அதெல்லாம் எங்க? அதெல்லாம் என் மாமியா காரி வாங்கி பீரோல பூட்டி வச்சிருக்கா. பின்ன பூட்டி வைக்காம உன்கிட்ட தந்திருந்தா அதுல ஒரு பவுன் கூட இப்ப இருந்திருக்காது. 50,000 ரூபாய் 50 நாள்ல தீர்த்திருக்கா பாருப்ப. சரி, உன் புருஷனை போன் பண்ணி எங்க எப்படி 50,000 ரூபாய் எடுத்து தேவையில்லாம செலவு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 60,000 ரூபாய குழுல வைக்கணும், ஒரு தடவையும் தாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு ஆளு தருவாரு. அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் குளத்துல விழுந்து சாவுவேன். வாயில வந்த மாதிரி எல்லாம் பேச மட்டும் தெரியும். சரிடி, இப்ப என்னட்டே ஒண்ணும் இல்ல பாத்துக்கா. கணிக்கு கழுத்துல ஒரு 2 பவுன் செயின் மட்டும் கிடக்கு, அதை கலத்தி தாரேன், நீ உனக்கு கிடைக்கும் போது தான். ஏக்கா, அப்படி எல்லாம் பேசாதுங்கக்கா. பிள்ளைகளுக்கு கழுத்துல கிடைக்க செயின் எல்லாம் கலத்தப்படாது, அதுதான் பெரிய பாவம். நான் நம்ம சாந்திட்டையோ உமாட்டையோ கேட்டு பாக்கேன், அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும்ல. அப்பி தவள் கூட ஒத்த ரோசாக்கு வீட்டுக்கு மட்டும் போயிடாத, வழியிலே உன்னை கட்டி வச்சிருவா. சாந்தி, இந்த நெடுவாளிக்கு ஒரு 2 பவுனுக்கு அவசரமா தேவைப்படுதாமா, உன்ட்ட ஏதாவது இருந்துன்னா அவள்கிட்ட கொடு, அவ ஒரு 2 வாரத்துல உனக்கு திருப்பி தந்துருவா. ஹலோ ஹலோ, போன் கட் ஆயிட்டு திருப்பி பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருவே. ஹலோ ஹலோ, வசதியக்கா, நான் பேசுறது கேக்கா? ஆமா, சும்மா சும்மா சாந்திட்டு 1 பவுன் 2 பவுன் 50,000 தானு கேட்கறதுக்கு மரத்துல தானே பணம் காய்க்கு வந்துட்டாள்வா. ஏன் டீ தனியா பழம்பிட்டு இருக்கா, பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப ஏதாவது டிராமா பண்ணியே ஆகணும். எவ்வளவு இந்த மூளைய கசக்கி பிசைஞ்சாலும் ஐடியா வர மாட்டேங்க. இவனை வச்சுதான் நாடகத்தை அரங்கேற்ற போறோம். சரி, தொடங்குவோம். ஏ சாந்தி, இப்ப எதுக்கு என்ன எப்படி தரதரான்னு இழுத்துட்டு போறா? இதுக்கு அவனை கட்டி கொண்டு வீட்டுல வச்சிருக்கேன். புருஷன் கூட பாக்காம தரதரான்னு இழுத்துட்டு போறாளே. சாந்தி விடு, அம்மா மட்டும் இந்த சீனை பார்த்தாவல்னா ஒன்னு அம்மியில வச்சு அரைச்சு விடுவா, விட்டுரு என்ன. எவா வந்தா எனக்கு என்ன, நான் என் வேலையை தானே பாக்கேன். இங்க பாரு, நெடுவாளி இப்ப வருவா வீட்டுக்கு நகை காக்க. அவ வர்றதுக்கு என்ன எதுக்கு டீ இப்படி அடிச்சு காய போட? அவ வந்த பிறகு அவ அண்ணே கொன்னேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல, நீ தங்கச்சி பிங்கச்சின்னு ஏதாவது உளறி வச்சேன்னு வச்சுக்கா, வாயை கிழிச்சு இதே பொசிஷன்ல மறுபடியும் படுக்க வச்சிருவேன், சத்தப்படாம கிடந்துக்கா. இங்க பாரு, நான் டிராமாவை தான் இப்ப ஒண்ணு பண்ண போறேன். நீ மட்டும் அவள்கிட்ட ஏதாவது உளறி வச்சேன்னா நிஜமாவே காலை கிழிச்சு தொங்க விட்டுருவோம் பாத்துக்கா. சாந்தி, என்னதான் நீ தரதரான்னு என்ன இழுத்து கூட்டிட்டு வந்து இங்க போட்டாலும் அடி ஏதாவது பட்டிருக்கான்னு பார்த்து உடனே மருந்து போட்டு தார பத்தியா? சாந்திமா, எனக்கு ஒன்னும் ஆவையில, எனக்கு கையை விடு. நீங்க இழுத்து கொண்டு வந்ததுல எனக்கு ஏதாவது ஆயிருமான்னு இவ்வளவு பயப்படியா? பின்ன எதுக்கு இப்படி தரதரான்னு இழுத்து கொண்டு வந்த? இங்க பாரு, உனக்கு அடிபட்டா என்ன, நீ நொறுங்க விழுந்தா எனக்கு என்ன? நான் உன் கையை இப்போ ஒரு டிராமாயை கட்டி வைக்க போறேன். அவ வரும்போது ஏதாவது பேசி காட்டி கொடுத்தேன்னு வச்சுக்க, வாயை சேர்த்து கழிச்சிருவேன். ஏட்டி, அப்படின்ட்டு நகை இல்லைன்னு சொன்னா அவ போக போறா, அதுக்கு எதுக்கு என்ன இப்படி டெட் பாடி மாதிரி படுக்க வச்சிருக்க? எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் சுவாலியை பாத்துட்டு வாயை ரொம்ப திறந்தேன்னு வச்சுக்கா, டெட் பாடி தான் ஆகுவ. மவனே, அவ மட்டும் வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி பிங்கச்சின்னு அவ வாய்க்குள்ள போய் விழுந்தேன்னு வச்சுக்கா, கையை காலையெல்லாம் இதே பொசிஷன்ல நிஜமாவே ஆக்கிடுவேன். சத்தப்படாம கடந்துரு, சத்தப்படாம கோஆபரேட் பண்ணேன்னு வச்சுக்கா, அவ போனோடனே கெட்டையில அவுத்து நானே விட்டுருவேன். அதை விட்டுட்டு ஏதாவது கோல்மால் பண்ணேன்னு வச்சுக்கா, இதே பொசிஷன்ல படுத்திருப்ப 1 மாசம். ஏமா, சீரியல்ல எல்லாம் இப்படிப்பட்ட பொண்டாட்டியே பாத்திருக்கேன் நான், நிஜத்திலயும் இருப்பாள்வான்னு இப்பதான் தெரியுமா? சாந்தியக்கா, எக்கோ சாந்தியக்கா. ஐயோ, டக்குன்னு அழுக கூட வர மாட்டேங்குதே. சரி, கொஞ்சம் துப்பி கண்ணுல வைப்போம். எவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு, கடவுளை எப்ப ஒளிஞ்சு போறது வரைக்கும் எப்படி டிராமா பண்ணணும். வா நெடுவாளி, இந்த விஷயம் வா காதுகே வந்துட்டா. சாந்தியக்கா, என்னாச்சு இந்த அண்ணனுக்கு? கை காலெல்லாம் கெட்டு போட்டு எதுக்கு இப்படி பரப்பான் படுத்திருக்காவ? ஏன்னா என்னாச்சுன்னு உங்களுக்கு? நேற்றுக்கு தானே நல்லா இருந்தியா? மீன் கடையில கூட என்ன பார்த்துட்டு தங்கச்சிமா எப்படி இருக்கா, பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டு 500 ரூபாய் எடுத்து தந்தியலே. 500 ரூபா கொடுத்தியா? சரி, அவ போட்டு உனக்கு இருக்கு. தங்கச்சிமா, கையில ஒரு சின்ன அடி பாத்துக்கா. ஒண்ணும் இல்ல நெடுவாளி, பில்டிங் வேலையில நிக்கும் போது 18வது மாடியில இருந்து கீழே விழுந்திருக்காவ. என்னது, 18வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரா? சாந்தியக்கா, 18வது மாடியில இருந்து கீழே விழுந்திருந்தா எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. 18வது மாடியில இருந்து கீழே விழுந்திருந்தா உயிர் கூட மிஞ்சி இருக்காது. இது சின்ன ஒரு கை கட்டு தானே. சரி, போட்டு வாங்கி பாப்போம். நெடுவாளி, கைய வீசிட்டு வந்திருக்கா, ஏதாவது ஆப்பிள் ஆரஞ்சுன்னு அவியலுக்கு சாப்பிட கொடுக்க வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லக்கா, நான் வேற ஒரு விஷயத்துக்காக உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு ஒரு 2 பவுன் நகை உடனே தேவைப்படுதுக்கா, ரொம்ப அர்ஜென்டா தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நகையா? நெடுவாளி, 10 ஏக்கர் தென்னந்தோப்பை வித்தா கூட இந்த ஆளை காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் கெட்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு. இந்த
கை கட்டுக்கு 10 ஆக்கறம் 10 லட்சம் ரூபாயுமா? சரி இல்லையே. யானை கொஞ்சம் பார்த்து வேலை செய்யலாம்ல, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உங்களுக்காக தானே இருக்காவ. ஆமா தங்கச்சி, என்ன பண்ணது, எனக்கு ஒரு கெட்ட நேரம் ஆகி போச்சு. யானை நீங்க மட்டும் இல்லைன்னா சாந்தியக்கா என்ன மாதிரி கஷ்டப்படுவாவ. ஓகோ, நீ அடிக்க அடிக்க அவனுக்கு வலிக்குதா உண்மையாவே அடிபட்டிருக்கான்னு செக் பண்றியோ? இப்ப வாரேன் பாரு. அம்மா நெடுவாளி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவருக்கு அடிபட்ட கையில போட்டு நீ இப்படி பொத்து பொத்து நடிச்சிட்டு இருக்க. அதான் அவர் வள்ளியில கத்தாரு. கத்தியாரு சரிக்கா, நான் அடிச்சது இரும்பாடி. 10 நிமிஷம் கழிச்சு எதுக்கு கத்தியாரு? சரிக்கா, அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வாரேன். ஏக்கா சாந்தியக்கா, கையில தானே அடிபட்டிருக்கு, காலை எதுக்கு இப்படி கட்டி தொங்க விட்டுருக்குதியா? நெடுவாளி, டாக்டர் சொல்லிருக்காரு கால்ல அடிபட்டிருக்கு வாய்ப்பு இருக்கு, அசையாம வச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்காரு. அது எந்த டாக்டருக்கா அசையாம வைக்கணும்னு சொல்லிட்டு மேல கட்டி தொங்க விட்டுருக்காரு? நெடுவாளி, நான் தான் கட்டி தொங்க விட்டுருக்கேன். கால உள்ள ரத்த ஓட்டையெல்லாம் கைக்கு போனா இல்ல, அதுக்குதான். ஓ சரி 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 சரிக்கா, சரி சரி. ஏக்கா, இந்த கம்பை பார்த்தா வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இல்லாக்கா இருக்கு, உங்க மாமனாருக்குள்ளது மாதிரியே இருக்கு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், வா சௌரியத்துக்கெல்லாம் கட்ட முடியாது. எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் தொங்க விட முடியும். போவான் வேலையை பார்த்துட்டு. சரிக்கா, நான் உமாட்டையாவது கேட்டு பாக்க வாரேன். வந்துருவாழ்வா. 2 பவுன் இருக்கு, 5 பவுனுக்கு இருக்கானு அவளுக்குள்ளதெல்லாம் ரெங்கு பெட்டியில பூட்டி வச்சிருவாழ்வா. நான் தான் நல்லா கோஆபரேட் பண்ண இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அடிக்க? ஞாத்தைக்கு அவளை எதுக்கு மீன் மார்க்கெட்ல பார்த்து 500 ரூபாய் கொடுத்த? வா முன்னாடி ஒரு பொம்பளைல அழுதுறப்படாது, சிரிச்சிடப்படாது, மயங்கிரும். அப்படி எதுக்கு அவளுக்கு 500 ரூபாய் கொடுத்த நீ? சாந்தி என்ன பியாசியே தெரிஞ்சு பேசுறதுக்கா? அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. இங்க பாரு, சத்தப்படாம கடந்துரு. சத்தப்பட்டன்னு வச்சுக்க, இதே நிலைமைக்கு ஆக்கிடுவேன். அந்த 500 ரூபாய் எப்படி அவள்கிட்ட இருந்து வாங்கினேன்னு எனக்கு தெரியும். ஏ உமா, எதுக்கு இப்படி எல்லா நகையும் போட்டு பயம் காட்டிட்டு இருக்க மனுஷன? வேற உங்க அம்மா யாரும் இல்லாத நேரம் தான் இப்படி போட்டு போட்டு ஆசை தீக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா என் மோளுக்கு 5 பவுன் கூட 10 பவுன் கூட நாளைக்கு தருவான்னு சொல்லிட்டு கேட்க வந்துருவாவ. உமா, அவ உன் அண்ணி தானே, அவளுக்கு கொடுத்தாதான் என்னவா? உனக்கு தேவைப்படும் போது அவ ஏதாவது மாத்தி தருவா இல்ல? எனக்கு நான் ஒருத்துக்கு நகையும் தேவையில்ல, என்கிட்ட இருக்கிறது எனக்கு போதும். சும்மா சும்மா எங்க அம்மா வீட்ல இருந்து நான் ஒண்ணு கொண்டு வரலன்னு மட்டும் சொல்லி தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேட்டு கேட்காத எல்லாரும்? ஆமா, அடிக்கிக்க, எல்லாம் அடிக்கிக்க. என்னமோ நீ மட்டும் எல்லாம் கொண்டு வந்த மாதிரி. இதுல பாதி தான் நீ உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தது, மீதி எல்லாம் நான் செய்து தந்தது. நீ வாயமுடு, நான் ஏதாவது ஒன்றை போய் கேட்டனா? சும்மா சும்மா இவ்வளவு ஒருத்தி அடிச்சிட்டு கிடந்துருவாள்வா. ஹலோ சாந்தியக்கா, சொல்லுங்க. ஆமா ஆமா, இவ்வளவுக்கு 60 பேட்ச் ஸ்பீக்கர்ல போட்டு நான் வேற கேட்டுட்டு இருக்கணும், தலை எழுத்து. உமா, ஏ உமா, எதுக்கு இப்படி சாவ போற மாதிரி கத்திட்டு கிடக்கா? என்னன்னு சொல்லு. ஏ உமா, இந்த நெடுவாளி இருக்கா இல்ல, ஏதாவது 2 பவுன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடு விட காட்டுட்டு கிடக்கா பாத்துக்கா. என் வீட்டுல நான் இல்லைன்னு சொன்னோன்னு உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஏன்டே ஒண்ணும் இல்ல. ஆமா உமா, உன்கிட்ட யாராவது இருந்தா கொடுத்துறாத பாத்துக்கா. கொடுத்தா ஒரு நாளும் தர மாட்டா. சரிக்கா, சரி சரி. ஆமா உமா, உன்கிட்ட ஏதாவது நகை இருக்கோ? காத்துல போட 1 மணி கம்மல் கூட இல்லக்கா, எல்லாத்தையும் அட வச்சிருக்கோம். இப்ப அவியலுக்கும் ஒழுங்கான வேலை இல்லைல, நகையெல்லாம் வித்து வித்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்க்கா. சரி சரி உமா, பாத்துக்க, நான் வைக்கேன். ஏமா நெடுவாளிட்ட இல்லன்னு சொல்ல, சரி இவியல்ட்ட எதுக்கு போய் சொல்ல? ஆமாமா, அவ நல்ல ஐஸ் வச்சு பேசதே அவளுக்கு 5 பவுனுக்கு ஏதாவது தேவைப்படுதா இருக்கும், அதை கேட்கதான். இவ்வளவு எல்லாம் கொடுத்துட்டே இருந்தா நான் என்ன பண்ணதுக்கா? இந்த நகையெல்லாம் கொண்டு பீரோக்குள்ள வைங்க. ஐயோ, வர முன்னாடி பாஸ்டா கலத்திருமா. எங்க சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு பீரோக்குள்ள வச்சிருங்க. உமா, யா உமா இப்படி அழுதுட்டே இருக்கா? நீ அழதை என்னால பாக்கவே முடியல. யா உமா. குமாரு, நீ ஏதாவது உமாவை அடிச்சிட்டியோ? ஏக்கா, அவள்கிட்டே கேளுங்க, அவ எப்ப எதுக்கு அழான்னு அவளுக்கு தான் தெரியும். யாட்டி எதுக்கு அழான்னு சொல்லிட்டாளு. மாமியார் இல்லேன்னு அழுதியோ? ஊர்ல என் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு காலேஜ்ல இருந்து திருப்பி விட்டாவலாம். அதான் எங்க அம்மா என்கிட்ட ஏதாவது 10 பவுனுக்கு நகை இருக்கான்னு கேக்குது. கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நெடுவாளி. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த வீடை வித்து இதுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு பாத்துட்டு இருக்கோம். என்ன குமாரு, எனக்கு ஷாக்கா இருக்கு. ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டதுக்கு 10 லட்சம் ரூபாயா? அதுக்கு வேண்டி வீடே விற்க போறியா? நடுவாளிக்கா, எனக்கும் தான் ஷாக்கா இருக்கு. ஓ, இதுக்கு பேர் தான் கணவன் மனைவி உருட்டு. சாந்தி வீட்ல இருந்து இவ வீட்டுக்கு வரதுக்குள்ளாடி இவளுக்கு நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சிருக்கு. அதான் இப்படி ஒரு நாடகம். சரி நெடுவாளி, நீ எதுக்கு வந்த இப்ப? சும்மாதான் உமா, உன்னை பார்த்து 2 நாள் ஆகுதுல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி கிளம்பேன். ஏ உமா, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ண பத்துக்கா. உனக்கு எல்லாத்துக்கும் நெடுவாளிக்கா தான் சப்போர்ட் பண்ணாவ. எதுக்கு இப்படி போய் சொன்னா அவள்கிட்ட? ஆமா, இனி அதுக்காண்டி என்கிட்ட இருக்க நகையெல்லாம் அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டா. எப்பவ நீ அவியதான் உனக்கு ஒத்த கைன்னு சொல்லுவ? ஒத்த கையோ ரெட்ட கையோ, பண நகன் வரும்போது இந்த உமா வேற மாதிரி. உமா, ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்